கத்திக்கிட்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க. கேட்க முடியல. தலைவன் தலைவி படத்துல விஜய் சேதுபதி இப்படிதான் கத்திக்கிட்டே இருப்பாரு. அப்படிப்பட்ட விஜய் சேதுபதியே இப்படி டென்ஷனாகி கத்த வச்சிருக்காங்கன்னா அந்த பெருமையெல்லாம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல கலந்துகிட்ட போட்டியாளர்கள் தான் சாரும். பிக் பாஸ்னாலே கத்திக்கிட்டே இருக்கிறது தானா? வேற எதுவும் இல்லையா? பிக் பாஸோட வரலாறு என்ன தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, நான் குட்டி ஸ்டோரி தமிழ் சேனலுக்காக அர்ஜுனை செல்வன். என்ன மக்களே, இப்போல்லாம் வந்து பிக் பாஸ் சீசன் எல்லாரும் டெய்லி டிவியில் நைட் 9 மணிக்கு உட்காந்து பிக் பாஸ் ஆன் பண்ணிடுவீங்க, பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நைட்டு 11 மணிக்கு பார்ப்பீங்க. இல்லைனா 24 மணி நேரம் வந்து நம்ம ஓடிடியில் பார்க்குற அளவுக்கும் வசதிகள்லாம் வந்துருச்சு. நல்லா பொழுது போங்க ஒரு 3 மாதத்துக்கு என்ன. ஆனால் இப்போ நடக்கிற இந்த பிக் பாஸ் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை கிடையாது இருக்குது, சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்க. எதுவுமே அவங்க என்ன பேசுறாங்கன்றது புரியல. எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு தெரியல, என்ன வார்த்தை பேசுறாங்கன்னு தெரியல. இதுல நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுறாங்க, அடிக்க கை ஓங்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்துகள் வந்து போயிட்டு இருக்கு. பாக்குற மாதிரி இல்லை. நமக்கே வந்து முதல்லாம் வந்து 2-3 சீசன்லாம் நல்லா தான் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கமல் சார்லாம் வந்தார், ஹோஸ்ட் வந்தாரு. இப்போ விஜய் சேதுபதி வராரு, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இல்லை. இவங்களே சண்டை போட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து ஒரு மாதிரி அயற்சியா இருக்கு. ஸோ பிக் பாஸுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் அதோட அந்த நிகழ்ச்சியோட சாராம்சம் என்ன? அது எதுவுமே நமக்கு வந்து ஒரு சரியா புலப்பட மாட்டேங்குது. அப்படிப்பட்ட இந்த பிக் பாஸோட பின்னணி கதை என்ன அப்படின்றதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்குன்னு சில உணர்வுகள் இருக்கும், சில பழக்கங்கள் இருக்கும். அதாவது என்னன்னா, அடுத்தவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு அதீத ஆர்வம் இருக்கும். அதெல்லாம் எனக்கெல்லாம் இல்லப்பா, அப்படிலாம் யாரும் மறுக்க முடியாது, எல்லாருக்குமே இருக்கும். அடுத்தவங்க வீட்டில் என்ன பிரச்சனை, பக்கத்து தெருவில் என்ன சண்டை ஓடுது, நமக்கு பின்னாடி யாராவது என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு வந்து நமக்கு வந்து நம்ம மனசு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதெல்லாம் நோட் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து வேற ஏதாவது சண்டை நடந்துச்சுன்னா அதை பற்றி அங்கே பேசுறது, அவங்கள பற்றி இங்கே பேசுறது, புரணி பேசுறது, காசிப் பேசுறது, இந்த மாதிரி சில குரூரமான சில ஆசைகள்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்றோன்றதை பொறுத்து, ஆட்களை பொறுத்து மாறுபடும். ஆனால் இந்த ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கும். இப்படி நம்ம இந்த மாதிரி புரணி பேசுறது, போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஏன் தைரியமா பண்றோம்னா, நம்மளை சுத்தி கேமராக்கள்லாம் எதுவுமே இல்லை, அதனால நம்ம தைரியமா பண்றோம். எவன் என்ன கேட்க போறான் அப்படின்ற மாதிரி மனிதர்கள்லாம் செய்யதான் செய்வாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி மனிதர்களோட உணர்வுகள், மனிதர்களோட இந்த மாதிரி செய்கைகள் எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சு கேமராக்குள்ள எல்லாத்தையும் கேமரா போட்டு ரெக்கார்ட் பண்ணி ஊருக்கே காமிச்சா எப்படி இருக்கும்? அதுதான் பிக் பாஸ். பிக் பாஸ் அதோட இனிஷியேட் ஃபர்ஸ்ட் என்னன்னா 1999ல இதோட வரலாறு ஆரம்பிக்குது. எங்கன்னா இங்க இல்ல, நெதர்லாந்துல ஆரம்பிக்குது. நெதர்லாந்து இருக்கிற என்டே மால் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனம் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நெதர்லாந்து தான் ஃபர்ஸ்ட் நடக்குது. என்ன பேர்லனா பிக் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ வந்து இந்த மாதிரி தொடங்குறாங்க. அதுல என்னன்னா, ரொம்ப பிரபலமான சிலரை வந்து ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருவாங்க. அடைச்சி வச்சு சுத்தி ஒரு 40-50 கேமரா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் 100 நாட்கள் வந்து அடைச்சி வச்சு அவங்கள வந்து ஒவ்வொரு வாரமா வந்து எலிமினேட் பண்றது. கடைசியில் அந்த வீட்டில் கடைசி வரைக்கும் யார் தாக்கு பிடிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஷோவோட வின்னர். இதுதான் அந்த ஷோவோட ஃபார்மேட். அவங்களுக்கு நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க, அந்த டாஸ்க்ல ஜெயிக்கணும், அதுவும் இருக்கு. மக்களும் ஓட் போட்டு செலக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதுல என்னன்னா, அது இன்ட்ரெஸ்டிங்கானது என்னன்னா, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற செலிபிரிட்டிஸ் வந்து ஒருத்தர் முன்னுக்கு பின்ன அறிமுகம் இருந்திருக்காது பெரும்பாலும். அவங்கெல்லாம் வந்து புதுசா பழகுறவங்க. அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அப்ப சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள், பழக்க வழக்கங்களா வேறுபடும் பொழுது வாக்குவாதம் வரும், சண்டை வரும், கோவம் வரும், சிலர் அடிக்க போவாங்க, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இது வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு நெதர்லாந்துல பிக் பிரதர். இப்படி வந்து ஒரு 7-8 சீசன் வந்து அது போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சீசன் ஹிட் ஆன உடனே பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இந்த பிக் பிரதர் அப்படின்ற கான்செப்டை வந்து எடுத்துட்டு போறாங்க. 2006ல முதல் முறையா இந்தியாவில் இந்த கான்செப்டை யூஸ் பண்றாங்க. எப்படின்னா, பிக் பிரதர் அப்படின்ற பேர்ல இருந்து பிக் பாஸ் அப்படின்ற பேர்ல வந்து இந்தியாவில் வந்து 2006ல வந்து இது அறிமுகமாகுது. அதே சமயம் பிக் பிரதர் அப்படின்றதும் ஓடிட்டு இருக்கு. பிக் பிரதர்ன்றது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்ல பல நாடுகள்ல இந்த பிக் பிரதரை நடத்துறாங்க.
பிக் பிரதர் வில்லேஜ், பிக் பிரதர் ஃபேமிலி, செலிபிரிட்டி பிக் பிரதர், இந்த மாதிரி வேற வேற பேர்களில் வந்து அதே ஷோ கான்செப்டை வச்சு நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி 2006 இந்தியாவில் தொடங்கும் போது 2007 வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல வந்து இங்கிலாந்துல வந்து என்ன நடக்குதுன்னா செலிபிரிட்டி பிக் பிரதர் ப்ரோக்ராம் நடக்குது. நம்ம 90s கிட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம சின்ன வயசுல நியூஸ்லாம் பார்த்துருப்போம். எப்படின்னா இந்த மாதிரி ஷில்பா ஷெட்டி ஆக்ட்ரஸ், இந்தியாவை சேர்ந்த ஷில்பா ஷெட்டி வந்து ஒரு ஷோவில் போய் அவங்களை யாரும் அழுவ வச்சுட்டாங்க, திட்டாங்க, அவங்க வந்து ஒரு ஷோவில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நியூஸ்லலாம் வந்திருப்போம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஷோ தான் அந்த ஷோ. ஆக்சுவலாக இங்கிலாந்தில் நடந்த அந்த பிக் பிரதர் செலிபிரிட்டி ஷோவில் நம்ம ஷில்பா ஷெட்டி கலந்துக்கிட்டாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வேற நாட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறவெறி சம்பந்தமான ஒரு கருத்தை சொல்லி அவங்கள வந்து ரொம்ப காயப்படுத்துறாங்க. அது வந்து ஷில்பா ஷெட்டி கஷ்டமாகுது. ஸோ அதை வச்சு அந்த சிம்பதியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோவில் வந்து அவங்க ஷில்பா ஷெட்டி வின் பண்ணிடுறாங்க, டைட்டில் வின்னர் ஆகிடுறாங்க. இது வந்து ஒரு பயங்கரமாக பேசப்படுது. இது இந்தியாவில் வந்து இந்த ப்ரோக்ராம் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு இது உபயோகமாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா 2006 பிக் பாஸ்ன்னு இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது ஹிந்தியில். அதோட 2வது சீசன் 2007 ஷில்பா ஷெட்டிவே வந்து ஹோஸ்ட் ஆங்கராக வந்து கொண்டு வராங்க. ஸோ அப்படிதான் வந்து இந்தியாவில் வந்து அறிமுகமாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு வருஷமும் வந்து வேற வேற ஆக்டர்ஸ் வந்து ஹோஸ்டாக பண்ணுறாங்க. அமிதாப் பச்சன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சல்மான் கான் அவரும் பண்ணுறாரு, சஞ்சய் தத்தும் பண்ணுறாரு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக கடைசியாக ஒரு 10 சீசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சல்மான் கான் தான் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 18 சீசனை தாண்டி 19வது சீசனாகவும் ஹிந்தியில் போயிட்டு இருக்கு. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா பெங்காலியில் பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தெலுங்குல பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மலையாளம், அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 2017 வாக்கில் வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் ஸ்டார்ட் பண்ணாங்க. கமல்ஹாசன் தான் வந்து ஹோஸ்டாக இருந்தார். 8 சீசன் அவர் தான் ஹோஸ்டாக பண்ணார். இப்போ ரீசெண்டாக வந்து 2 வருஷமா வந்து விஜய் சேதுபதி ஹோஸ்டாக பண்ணிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சரிப்பா, இந்த பிக் பாஸ் ஷோ வந்து பார்க்கலாமா, இதனால பார்க்கறதால ஏதாவது நன்மைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் எந்த நன்மையும் இருக்க போறது இல்லை. இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு ஷோ. இதுலேருந்து என்ன கற்றுக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைன்றதுதான் உண்மை. ஆனால் இதையும் கற்றுக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது தமிழ் சீசன்ல தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஹிந்தி பிக் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அவ்வளோ ஈஸியாக நம்மளாம் பார்க்க முடியாதுங்க. ஃபேமிலியோடலாம் உட்காந்து பார்க்க முடியாது. பிக் பிரதரோட கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா அடல்ட் கான்செப்ட்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் சாமானியமாகவே பார்க்க முடியாது, யாருமே பார்க்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். ஹிந்தி பிக் பாஸுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில இந்த மாதிரி வந்து அடல்ட் கான்செப்ட்லாம் இருக்கும். நம்மது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, தமிழ் பிக் பாஸ் வந்து ரொம்ப டீசெண்டானதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு கமல் வந்து சொல்லுவார். அந்த மாதிரி சீசன்லாம் இங்கே இருக்கக்கூடாது, இங்கே வந்து எல்லாரும் பார்ப்பாங்க, குழந்தைகள் எல்லாரும் பார்ப்பாங்க, குடும்பத்தோடு பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவார் அவர். அது பரவாயில்ல தமிழ் சீசன். ஆனால் இப்போ வர 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 அந்த தமிழ் சீசன்லேயும் வந்து அந்த அந்த தரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நிறைய அடிக்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க, தராதரத்தை பத்தி பேசுறாங்க, இன்டைரக்டா வந்து ஒரு ஜாதி பெருமையெல்லாம் வந்து இன்டைரக்டா பேசுறாங்க, பேர் சொல்லாம பேசுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். வெறும் மனிதர்கள் உணர்வுகளை பத்தி பேசினா கூட ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இப்ப தராதரத்தை பத்திலாம் வந்து இங்க வந்து நிலைநிறுத்துறாங்க அப்படின்றப்போ வந்து இந்த சீசன்லாம் பார்க்கவே முடியல, ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்போ சூப்பர் சிங்கர், டான்ஸ் ப்ரோக்ராம், இந்த மாதிரி ப்ரோக்ராம்னாவது பரவாயில்ல, ஏதாவது தெரியாத ஒரு நபர்களை கூட்டிட்டு வந்து அவங்களோட டேலண்ட்டை ஒளிவுலகத்துக்கு காமிச்சு அது அவங்களுக்கும் ஒரு பிரயோஜனம், நம்மளுக்கும் கேட்குற ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு பாட்டு கேட்குறோம், ஒரு டான்ஸ் பார்க்குறோம் அப்படின்றப்போ நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லாம் செலிபிரிட்டிஸ், ஏற்கனவே சம்பாதிக்கிறவங்க, நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்க, வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்க, சம்பாதிச்சுக்கிட்டு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு திரும்பவும் அவங்களுக்கு கோடிக்கணக்கில் கொடுத்து சம்பாதிக்க வைக்கிறது தான் வந்து இந்த ஷோவை தவிர நமக்கு வந்து இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓட்டு ஒன்று தான் போடுவோம் பிக் பாஸ்ல. இப்போ நமக்கு எலெக்ஷன்ல ஓட்டு போறதுக்கே நம்ம ஓட்டு இருக்கான்னு தெரியல, அது வேற விஷயம், விட்டுருங்க. இதுல உட்காந்து ஓட்டு போடுவோம், அந்த ஓட்டை வச்சு என்ன பண்ண போறாங்க, ஜெயிக்கிறவன் அவன் தான் 50 லட்ச ரூபா வாங்கிட்டு போறானே தவிர நமக்கு சல்லி பைசா வரப்போறது கிடையாது. முன்னாடியாவது பார்த்தீங்கன்னா கமல் சார் எபிசோட் நல்லா இருக்கும், அட்லீஸ்ட் வந்து அவர் அந்த சனி ஞாயிறுகள்ல ஏதாவது ஒரு புக் ரெஃபர் பண்ணுவார், அதை பார்க்கறதுக்காவது வந்து ஏதாவது இந்த மாதிரி உபயோகமான விஷயங்கள் பார்க்கறதுக்காக நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போ வந்து விஜய் சேதுபதி ஒரு சீசன் வந்து சுத்தமாக எதுக்குமே பிரயோஜனமே இல்லாமல்
ஒரு சண்டைக்காடா தான் இருக்கு. அவரும் வந்து நம்ம நடக்கிறத அப்படியே பேசுறாரு, கேட்கிறாரு. அவரும் பேச மாட்றாரு, இவங்களையும் பேச விட மாட்றாரு. இல்லைன்னா இவரு மட்டுமே பேசுறாரு. பார்க்குற நமக்கே வந்து ஒரு அநாயசமான ஃபீல் தான் குடுக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா பார்க்கணும்னு நெனச்சாலும், என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவங்களே அவங்க தரத்த குறைச்சுக்கிறாங்க. இது வந்து அடுத்த சீசன்ல இன்னும் எப்படி போகுன்றது எனக்கு தெரியல. இது அவங்களே நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது. அதை விட நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதுதான். நீங்களும் பிக் பாஸ்லாம் பார்க்குறீங்களா? பிடிச்சிருக்கா? அதை பத்தின ஏதாவது உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே போல மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.